வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல வெண்டைக்காயோட வேர்க்கடலை சேர்த்து பொரியல் பண்ண போறோம். இந்த பொரியல் டிஃபரெண்டான டேஸ்ட்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 300 கிராம் வெண்டைக்காயை வாஷ் பண்ணிட்டு ஈரம் போக தொடச்சு இந்த சைஸ்க்கு கட் பண்ணி நல்லா ஃபேன் காத்துல காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஈரம் போக தொடச்சு ஃபேன் காத்துல காய வச்சிட்டோம்னா வெண்டைக்காயோட விழுவிழுப்பு தன்மை ஓரளவு குறைஞ்சிரும். இந்த பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1/2 கப் வறுத்த வேர்க்கடலை சேர்க்கிறேன். இதனுடைய வெயிட் பாத்தீங்கன்னா 100 கிராம் இருக்கும். இந்த வேர்க்கடலையை ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே வறுத்துக்கங்க. வறுத்த வேர்க்கடலைங்கிறதுனால 2 நிமிஷம் வறுத்தா போதும். நீங்க வறுக்காத வேர்க்கடலை சேர்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் நேரம் நல்லா வேர்க்கடலை கிறிஸ்பி ஆற வரையும் வறுத்துக்கங்க. வேர்க்கடலை வறுபட்டுருச்சு. வேர்க்கடலையை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற எண்ணெயில கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள் சேர்க்கிறேன். இதை எண்ணெயிலே வறுத்துட்டு இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இதை கடைசியில சேர்த்தோம்னா நம்ம வெண்டைக்காய் பொரியல் சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியா இருக்கும். நல்ல ட்ரையா உள்ள கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கங்க. இப்ப நல்லா கிறிஸ்பியா வறுபட்டுருச்சு, எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே எண்ணெயிலேயே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கூடவே 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்க்கிறேன். வெங்காயம் லைட்டா வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய் இந்த காய் மீடியம் ஃப்ளேம்லயே எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். பாதி வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். காய் வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம வறுத்த வேர்க்கடலையில பாதி வேர்க்கடலைய ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார்ல சேர்க்கிறேன். இது கூட 7-8 பல் பூண்டை தோலோடையே சேர்த்து மிக்சிய ஸ்பீடா ஓட விடாம பல்ஸ்ல 2 தடவை போட்டு லேஸ் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். வெண்டைக்காய் வதங்கி பாதி அளவுக்கு வெந்திருக்கு. நம்ம வெண்டைக்காய ஃபேன் காத்துல காய வச்சதுனால கொஞ்சம் கூட விழுவிழுப்பு தன்மையே இல்ல பாருங்க. இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 3 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். இப்ப வெண்டைக்காய் ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. இது கூட நம்ம அரைச்ச வேர்க்கடலை பூண்டு பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் சிம்ல வச்சு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆச்சு. இதுல மீதி உள்ள வறுத்த வேர்க்கடலை, வறுத்த கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். சுவையான வெண்டைக்காய் வேர்க்கடலை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.